ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஈவி பற்றி பார்க்கலாம். பெட்ரோல் கார் பெஸ்ட்டா, ஈவி கார் பெஸ்ட்டா எப்படின்னு பார்க்கலாங்களா? இப்போதைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஃபாஸ்ட் சார்ஜிங், அல்ட்ரா சார்ஜிங் வித் சாஃப்ட்வேர் அப்கிரேடோட இருக்கிற ஸ்டேஷன் தாங்க நம்ம ஜியான் ஸ்டேஷன். நம்ம திருப்பூரில் இருக்கிற ஜியோ ஸ்டேஷன் தாங்க இன்னைக்கு நம்ம போயிருந்தோம். மினிமம் 120 கிலோவாட் டு 250 கிலோவாட் வரைக்கும் நம்ம கார் சார்ஜ் பண்ணிக்கலாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 18 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. 1 யூனிட் சார்ஜ் பண்ணீங்கன்னா 1 கிலோமீட்டர் டு 1.75 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்குங்க. இதே நம்ம வீட்டில் ஒரு யூனிட் சார்ஜ் பண்ணோம்னா 11 ரூபாய் ஆகுங்க. இதே வெளியே வந்து சார்ஜிங் ஸ்டேஷனில் நம்ம சார்ஜ் பண்ணோம்னா 18 ரூபா டு 30 ரூபா ரேஞ்சுக்கு அந்த ஸ்டேஷன் பொறுத்து. ஒன்ஸ் நம்ம காரை வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷனில் பிளக் பண்ணிட்டே போதுங்க. அதுவே வந்து ஐடென்டிஃபை பண்ணிருங்க இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்ம எவ்வளோ ஃபில் பண்ணணுங்க, டீட்டெயில் ஃபுல்லாக அதுவே கொடுத்துருங்க. இப்போ நம்ம BYD அட்டோங்கிற மாடலை ஒரு கம்பேரிஷனுக்காக எடுத்துருக்குங்க. நீங்களே சொல்லுங்க, ஈவி பெஸ்ட்டா பெட்ரோல் கார் பெஸ்ட்டான்னு பார்க்கலாம் வாங்க. BYD இந்த மாடல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 60 யூனிட் பிடிக்குங்க. இப்போ நம்ம வந்து மினிமம் அமௌண்ட்டை போட்டுக்கலாம். 18x60 போட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1080 ரூபா ஆகுங்க. நீங்கள் 500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறக்கே மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1080 ரூபா தான் ஆகுங்க. இதே பெட்ரோல் காரில் பாருங்க, அதே 500 கிலோமீட்டர் நீங்கள் டிராவல் பண்ணுறதுக்கு மினிமம் 12 போட்டுங்க. டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 41 லிட்டர் தேவைப்படும். அந்த 41 லிட்டருக்கு இன்ட்டு மினிமம் 103 ரூபாய்ன்னு போட்டிங்கன்னா 4291 ரூபா தேவைப்படும் நமக்கு. டோட்டலாக நம்ம பெட்ரோல் காரில் டிராவல் பண்ணுறோம். கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் சார்ஜிங் ஸ்டேஷனோடதுங்க. இதே நீங்கள் வீட்டில் போட்டிங்கன்னா இன்னும் கம்மியாக வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3200 ரூபா நம்ம சேவ் பண்ணலாம். நீங்களே கமெண்ட் பண்ணுங்க, ஈவி கார் பெஸ்ட்டா பெட்ரோல் கார் பெஸ்ட்டான்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.